அண்மை செய்தி. திருநெல்வேலியில் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. 2 பேரை தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலியில் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் 2 பேரை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சந்தேகத்தின் பேரில் 2 வரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்குநேரி மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. சந்தேகத்தின் பேரில் 2 வரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது நாங்குநேரி மாணவன் மீது மறுபடியும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து 2 பேரை விசாரணை செய்து வருவதாகவும் காவல்துறையிடம் இருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த மாணவர் சின்னத்துரை என்பது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வீடு புகுந்து அவரும் அவரது தங்கை ஆகிய 2 மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர்கள் தற்போது பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு அவர் தற்போது திருமால் நகரில் வசித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று அவர் வீட்டில் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் மூலமாக அவரோட படித்த மாணவர் என்ற அவரோட நண்பர் என்ற போர்வையில் ஒரு அழைப்பு என்பது வந்துள்ளது. இதனை நம்பி சின்னத்துரையும் பாளையங்கோட்டை உள்ள கொக்கரகுளத்தில் உள்ள வசந்தம் நகர் பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற போது அங்கு 4 பேர் கொண்ட கும்பல் என்பதை நின்றுள்ளார்கள். அவர்கள் நேரடியாக சின்னத்துரையிடம் நேரடியாக பேசி அதன் பிறகு சின்னத்துரை மீது திடீரென தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்த தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக அவர் படுகாயமடைந்து தற்போது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரவு அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது இதில் 2 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தற்போது பாளையங்கோட்டை உள்ள தனிப்படை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சின்னத்துரை தெரிவிப்பது 4 பேர் வந்ததாகவும் அந்த 4 பேரும் தன்னை மிக கடுமையாக தாக்கி தன்னிடம் இருந்த செல்போனை பறித்து சென்றதாகவும் தெரிவித்திருந்தார் காவல்துறை விசாரணையில். அதன் பேரிலேயே தற்போது வரை அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. அந்த 2 பேரிடம் அவர்கள் தான் வந்தார்களா இல்ல அவர்களுடைய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டுதான் அவர்கள் 2 பேரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் மேலும் 2 பேரையும் போலீசார் தேடிக்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு என்பது தற்போது விசாரணையில் இருக்கிறது. இந்த விசாரணைக்கு பிறகு இன்று மாலைக்குள் மற்ற 2 பேரையும் போலீசார் தங்களுடைய கைது செய்து விடுவார்கள் என்பதும் கூறப்படுகிறது. பிரியங்கா, பட்டியலான மாணவன் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து நமது செய்தியாளர் தகவல் வழங்கியதை கேட்டோம். நன்றி செல்வராஜ்.